Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. தமிழக வெற்றி கழகம் நடைபெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றிருக்கு. 144 பேர் வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு 108 தான் கிடைச்சது. அப்புறம் மற்ற கட்சிகளோட ஆதரவெல்லாம் பெற்றீங்க. 144 உயர்ந்திருக்கு. எப்படி இருக்கு சார்? நிச்சயமா, அதாவது மக்கள் மன்றம் கொடுத்த வெற்றி இன்னைக்கு சட்டமன்றமும் கொடுத்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த கட்சிக்கு போக முடியல, இந்த கட்சியை ஆதரிக்க முடியலன்ட்டு. இன்னைக்கு அதை ஒரு மக்கள் அளித்த தீர்ப்போட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே அதை சொன்னாங்க இல்லையா, எல்லோரோட இடத்து வீட்லயும் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மாற்றுக் கட்சிகள் கூட அந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. இன்று மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்று அவர்களும் ஆதரிக்கிறாங்க. அது தலைவர் தான் சொல்லிட்டாரு, இது சாமானியத்துக்கு அரசா இருக்கும், மக்களோட அரசா இருக்கும், மக்களோட ஆட்சியா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் நல திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு நிதி இல்லைன்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க. நிதி இல்லாம எப்படி செயல்படுத்த முடியும்? இல்ல இது எல்லாமே வெற்று அறிவிப்பா போயிருமான்னு பலரும் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இல்ல தலைவரை பத்தி உங்களுக்கே தெரியும், எப்பயுமே சொல்லல செயல் அப்படின்னு சொல்றவரு. இந்த வாயிலே வட சூறது அந்த மாதிரிலாம் அவர் கிடையாதுன்றது அவரே சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஒவ்வொரு திட்டங்கள் தீட்டுறப்ப அதற்குரிய வழிமுறைகளை செயல்படுத்திட்டு தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ கூட அறிவிப்புல எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் இலவச அறிக்கைன்னு மக்கள் யாருமே வருத்தப்படலையே. மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும், அதை சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சாரு பாருங்க. இன்னைக்கு ஒயின் ஷாப் மூடுறதுன்றது அதை மிகப்பெரிய அறிவிப்பா கொடுக்காம செய்தியா கொடுத்து பெரிய செய்தியாக்கி விட்டார்ல. அந்த மாதிரி மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கண்டினியூஸா தொடர்ந்து பண்ணுவாங்க முதல்வர் போது. உங்க தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல போறீங்க? என்னோட தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக அண்ணன் தளபதியை நம்பி, எங்க தலைவர் நம்பி வாக்களிச்சாங்க. அந்த மக்களாட்சி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. நிச்சயமாக எனக்கு வாக்களித்த அண்ணன் விஜய் அவர்களை நம்பி வாக்களித்த வடக்கு தொகுதி மக்கள் அனைவருக்கும் அவங்க நம்பிக்கைக்குரியவனா இருப்போம், அவங்களோட மக்களின் சேவனாக நிச்சயமா இருப்போம். மதுரை வடக்கு தொகுதி தாவேகா எம்எல்ஏ கல்லாணை அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் தாவேகா ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆதரவு 140 ஆதரவை பெற்றது எந்த விதத்தில் என்பது குறித்தும் பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்ந்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதம் நரேஷுடன் சுரேஷ்குமார்.